வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு, தனி சின்னத்தில் போட்டி என வைகோ அறிவிப்பு. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம், ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. பெங்களூரு நகரில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு, கட்டுமானம் உள்ளிட்ட பணிகளுக்கு குடிநீரை பயன்படுத்தக்கூடாது என எச்சரிக்கை. திமுக கூட்டணியில் விசிகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு, தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக திருமாவளவன் அறிவிப்பு. விரிவான செய்திகள். வரும் மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் மதிமுக இடையே தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தனி சின்னத்தில் போட்டியிடுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக தமிழகத்தில் தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கி கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் மதிமுக இடையே ஒரு தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டு அண்ணா அறிவாலயத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானதாகவும் எந்த தொகுதி என்பது குறித்து மற்ற கூட்டணி கட்சிகளுடன் பேசிய பின் தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிடப் போவதாக தெரிவித்த வைகோ, மாநிலங்களவை தேர்தலுக்கு இன்னும் 15 மாதங்கள் இருப்பதால் தற்போது அது குறித்து பேசவில்லை எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு பேச்சுவார்த்தை ஏறத்தாழ முடிந்து விட்டது. ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதி எது என்பது மற்ற கட்சிகளோடெல்லாம் பேசி முடித்துவிட்டு அதற்கு பிறகு கூறுவதாக உறுதி கொடுத்திருக்கிறார்கள். நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் மற்றும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று மார்ச் 8ஆம் தேதி அன்று தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது. இது திமுக தலைவர் அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நானும் கையெழுத்து போட்டிருக்கிறேன். அதை பற்றி ஒன்றும் பேசலை. இன்னி 15 மாதம் இருக்கு. அதை பற்றி இப்போ ஒன்றும் பேசலை. அப்புறம் 1 மாதத்தில் எலெக்ஷன் வந்தது. அப்போது கடந்த முறை எல்லாம் 1 மாத இடைவெளிக்குள்ள இனி 15 மாதம் இருக்கு. அதனால அந்த கட்டத்தில் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோம். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் போதைப் பொருட்களை ஒழிப்பதை வலியுறுத்தியும் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த 2ஆம் தேதி மாயமான 9 வயது சிறுமி கழிவுநீர் வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த கொடூர சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பலரும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க தவறிய அரசை கண்டித்தும் புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் புதுச்சேரியில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்ட நிலையில் அரசு மற்றும் தனியார் பஸ்கள் இயக்கப்படவில்லை. உயிரிழந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு இந்தியா கூட்டணி கட்சியினர் சார்பில் துணைநிலை ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளுநர் மாளிகை அருகே வந்தபோது போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்த காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்திருந்தனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தடுப்புகளை தாண்டி உள்ளே செல்ல முயன்றதோடு தடுப்புகளையும் தள்ளிவிட முயற்சித்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது இந்தியா கூட்டணி கட்சியின் 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெங்களூருவில் நிலவும் கடும் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக மக்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரில் எப்போதும் இல்லாத வகையில் இவ்வாண்டு கடும் குடிநீர் பஞ்சம் நிலவுகிறது. குடிநீர் கிடைக்காமல் மக்கள் பரிதவிப்பதை தவிர்க்க மாநகர குடிநீர் வாரியம், மாவட்ட நிர்வாகம் பல்வேறு வழிகளில் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. குடிநீர் பஞ்சத்தின் தாக்கம் சாமானிய மக்களுக்கு மட்டுமில்லாமல் முதல்வர் சித்தராமையாவின் அரசு அலுவலக இல்லமான கிருஷ்ணா, துணை முதல்வரின் அரசு இல்லம், சில அமைச்சர்களின் வீடுகளுக்கும் காவிரி குடிநீர் கிடைக்காமல் அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெங்களூருவில் 20 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மக்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக பெங்களூருவில் தனியார் பள்ளி வகுப்பறைகள் ஆன்லைன் மூலம் நடத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்போர் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று மாநகராட்சி அறிவுரை வழங்கியுள்ள நிலையில்
பெங்களூருவில் தோட்டம், கார் கழுவுதல், கட்டுமான பணிகளுக்கு தண்ணீரை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாடுகளை மீறி தண்ணீரை பயன்படுத்தினால் 5000 அபராதம் விதிக்கப்படும் என்றும், தடையை தொடர்ந்து மீறினால் 5000 ரூபாய் அபராதத்துடன் தினமும் 500 கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து மார்ச் 12ஆம் தேதி அதிமுக சார்பில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துக் கொண்டிருப்பதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள், அறிக்கைகள் என போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக தொடர்ந்து போராடி வருவதாக தெரிவித்துள்ளார். வருங்கால தலைமுறையினரின் நலனை முன்வைத்தும் மார்ச் 12ஆம் தேதி அதிமுக சார்பில் நடைபெறவுள்ள மனித சங்கிலி போராட்டத்தில் நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் கடனுதவி மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களை தொழிலதிபர்களாக மாற்றுவது குறித்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு வகையான கடன் உதவிகளை முதலமைச்சர் ஆதி திராவிட மக்களுக்கு வழங்கி வருகிறார். ஆதி திராவிட மக்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் தொழில் முனைவோர்களாக மாற்றும் வகையில் அவர்களின் மொத்த திட்ட தொகையில் 35% தொகையானது மானியமாக வழங்கப்படுகிறது. அதன்படி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கழிவுநீர் அகற்றும் ஊர்திக்காக மானியத்துடன் கூடிய கடனுதவி திட்டத்தின் கீழ் 5 பயனாளிகளுக்கு கடன் உதவிக்கான ஆணையை வழங்கினார். இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 213 பேருக்கு 61 கோடி ரூபாய் மானியத்துடன் 129 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவி வழங்கப்பட்டது. இதற்கிடையே சோளிங்கர் நரசிம்ம கோயிலில் ரோப் கார் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதேபோல் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் திருநெல்வேலி, தென்காசி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் 499 கோடியே 69 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 4 வழித்தட சாலை பணிகள், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டத்தில் 18 கோடியே 57 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட பாலம் ஆகியவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக, விசிக இடையிலான தொகுதி பங்கீடு குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திமுக கூட்டணியில் விசிகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒதுக்கப்பட்ட சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகள் இந்த முறையும் விசிகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விசிக தலைவர் திருமாவளவன் தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். பானை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் கேட்டுள்ளதாகவும், நிச்சயம் விசிக தனி சின்னத்தில் தான் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவித்தார். தனி சின்னத்தில், பானை சின்னத்தில் போட்டியிடுவது என்பதை ஏற்கனவே நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பொது சின்னம் எங்களுக்கென ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து 15 நாட்களுக்கு முன்னதாகவே தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, தெலுங்கானாவில் 10 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுகிறோம். ஆந்திரா காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்நாடகாவில் 3 தொகுதிகளிலும், கேரளாவில் 3 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம். ஆகவே தென்னிந்திய மாநிலங்களில் நாங்கள் போட்டியிடக்கூடிய இந்த தொகுதிகளுக்கு பானை சின்னத்தை பொது சின்னமாக ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். இன்னும் தேர்தல் ஆணையத்திடமிருந்து எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தனி சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுவதில் டெல்லி பாரத் மண்டபத்தில் முதலாவது தேசிய படைப்பாளர்கள் விருதை பிரதமர் மோடி வழங்கினார். புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் முதல் முறையாக தேசிய படைப்பாளிகளுக்கான விருதுகளை பிரதமர் மோடி வழங்கினார். சிறந்த கதை சொல்லிக்கான விருது உட்பட 20 பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. 3 சர்வதேச படைப்பாளிகள் உட்பட 23 வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு விருதுகளை பிரதமர் மோடி வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், விருது பெற்றுள்ள படைப்புகள் நாடு முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும், அந்த வகையில் அனைவரும் இணையத்தின் மிகவும் மதிப்புமிக்க நபர்களாக மாறியுள்ளதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கீர்த்திகா கோவிந்தசாமி சிறந்த கதை சொல்பவர் பிரிவில் விருது வாங்கிய போது பிரதமர் மோடியின் காலை தொட்டு வணங்கினார். பதிலுக்கு பிரதமர் மோடியும் அப்பெண்ணின் காலை தொட்டு வணங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்.
தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக, பாஜக என இரண்டு தரப்பிலிருந்தும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் விரைவில் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அன்னைக்கு ஆலோசனை கூட்டம், அது வெறும் டிஸ்கஷன் தான், இட்ஸ் நாட் எ டெசிஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொன்னேன். அந்த கூட்டத்திலே நாங்கள் பேசினதை ஏற்கனவே உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். அதற்கு பிறகு கொடியேற்றும் நாள் வந்தபொழுதும் எங்களுடைய நிலைப்பாடை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைச்சர் பெருமக்கள் வந்து எங்களுடைய இல்லத்திற்கு, கேப்டன் இல்லத்திற்கு வந்து இன்றைக்கு மரியாதை நிமித்தமாக சந்தித்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கிறது. வெகு விரைவிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன, உறுதியான முடிவு என்ன என்பதை பத்திரிகை நண்பர்களாகி உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக தலைமை மாரடைப்பு சிகிச்சை அளிப்பது தொடர்பான கருவி தென்னிந்தியாவில் முதன்முறையாக பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 10 கோடி மதிப்பிலான புதிய மருத்துவ உபகரணங்கள் மற்றும் இரத்த தான முகாமை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அதிக அளவில் புறநோயாளிகள் வருவதால் பரிசோதனை முடிவுகள் சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 7,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன 3D பிளாட் பேனல் DSA கருவி. இந்த கருவியின் மூலம் மாரடைப்புக்கான அறிகுறிகளை கண்டறிவது, சிடி ஸ்கேன் எடுப்பது, ஸ்டண்ட் பொருத்துவது, ஆஞ்சியோ செய்வது, அதே இடத்தில் அதே இயந்திரத்தின் மூலம் அறுவை சிகிச்சையும் செய்வது, இப்படி ஒரே ஆபரேஷன் தியேட்டரில் இந்த எல்லா வசதிகளுடனும் கூடிய இந்த அதிநவீன கருவி 7,65,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. அது தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரை தென்னிந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத கருவி. தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் அட்டையை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்து வைத்தார். உறுப்பினர் சேர்க்கைக்கான பிரத்யேக செயலியையும் அறிமுகம் செய்து வைத்துள்ள விஜய், உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி அறிமுகம் செய்யப்பட்டு அதற்கான QR கோடு வெளியிட்டுள்ளார். மேலும் முதல் உறுப்பினராக கட்சியின் தலைவர் விஜய் இணைந்துள்ளார். விஜய் இந்த செயலி குறித்து விளக்கிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது என்னோட ஐடி கார்டு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் கார்டு நான் எடுத்துட்டேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை சமத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னோட பயணத்தில் இணைஞ்சி மக்கள் பணி செய்ய நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட இந்த கட்சியினுடைய உறுதிமொழியை படிங்க. நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். இது ரொம்ப ஈஸி தான், ஈஸி டு ஆக்சஸ். தேங்க்யூ, பாய். பழனி கிரிவல பாதையில் வணிக நோக்கத்தில் எந்த நடவடிக்கைகளும் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு கோரி வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதில் பழனி கிரிவல பாதையில் வணிக நோக்கத்தில் எந்த நடவடிக்கைகளும் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மேலும் பட்டா உள்ளவர்களை அனுமதிப்பது மற்றும் கடை நடத்துவது தொடர்பான முடிவுகளை கண்காணிப்பு குழு ஆய்வு செய்து முடிவெடுக்கும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். பழனி கிரிவல பாதையில் உள்ள மடங்கள் தொடர்ந்து செயல்படலாம் எனவும் நீதிபதிகள் கூறினர். ஆக்கிரமிப்பு அகற்றம் மற்றும் சோதனை சாவடி பணிகளுக்கு தேவஸ்தானம் கோரும் பாதுகாப்பை வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம்.
அரியலூர் கோவிந்தபுத்தூர் கிராமத்தில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு மங்களாம்பிகை சமேத கங்கா ஜடேஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்து அறநிலையத்துறை செயல் அலுவலர் சரவணன் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலையில் 2024ஆம் ஆண்டிற்கான புத்தக திருவிழா நடைபெற்றது. இந்த புத்தக திருவிழாவில் அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பேசிய அவர், மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் எழுதிய அன்புள்ள ஆசிரியர்களுக்கு என்னும் புத்தகத்தை பாராட்டி பரிந்துரை செய்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி, மாநில தடகள சங்க துணைத் தலைவர் ஏவா வே கம்பன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர காவல்துறை சார்பாக தற்போது நிலவி வரும் வெயில் காலத்தில் போக்குவரத்து பிரிவில் பணிபுரியும் காவலர்களின் நலம் கருதி நீர்மோர் கொடுக்கும் நிகழ்வை மாநகர காவல் ஆணையர் முனைவர் ஜே லோகநாதன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் போக்குவரத்து காவல் துணை ஆணையர் குமார், உதவி ஆணையர் செல்வின், போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் சிவராம் தலைமையில் கோடைக்காலம் ஆரம்பிக்க உள்ள நிலையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வண்ணம் தடுப்பது குறித்து கூட்டம் நடைபெற்றது. மேலும் தண்ணீர் வீணாவதை தடுக்கும் விதமாக விழிப்புணர்வுகள் ஏற்படுத்த வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வெங்கடசமுத்திரம் கிராமத்தில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நிதியுதவி நடுநிலைப் பள்ளியில் 2 கூடுதல் வகுப்பறைகள் மற்றும் ஸ்மார்ட் வகுப்பறைகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பின்னர் ஸ்மார்ட் வகுப்பறையில் மாணவர்களுக்கு கல்வி கற்கும் முறைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து புதிய நியாய விலை கடையையும் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு வகைகளை வழங்கினர். மயிலாடுதுறையில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் வாங்கிய நிதி விவரத்தை உச்சநீதிமன்றம் சொன்ன பின்பும் வெளியிடாத பாரத ஸ்டேட் வங்கி நிர்வாகத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் தமிழ் வழி கல்வி மற்றும் ஆங்கில வழி கல்வி பயில மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தலைமை ஆசிரியர் அனிதா தலைமையில் பள்ளியில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கியும் பெற்றோர்களுக்கு சால்வை அணிவித்தும் ஆசிரியர்கள் வரவேற்பு அளித்தனர். இதில் சமூக ஆர்வலர் ஜெயபால் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்புபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் குழந்தைகள் கடத்தல் தொடர்பாக பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் உங்கள் பகுதிகளில் சந்தேகத்திற்குரிய நபர் யாரேனும் சுற்றித் திரிந்தால் உடனடியாக காவல்துறையினரை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த மார்ச் மாதம் இந்த வருஷம் இப்படி ஒரு வதந்தி, போன மார்ச் மாதம் இதே மாதிரி ஒரு வதந்தினால நீங்கள் பல இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த வதந்திகள் பரவுறதுனால, குறிப்பாக இந்த ஹோலி பண்டிகைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வதந்தி பரப்பப்படுறதுனால அவங்க பெரிய பாதிப்புக்கு உள்ளாராங்க. இந்த போலி செய்தி, போலி வீடியோ, போலி குறுஞ்செய்திகள் ரொம்ப வேகமாக பரப்பப்படுது. அதன் மூலமாக காவல்துறையின் சார்பாக நீங்கள் மேடவாக்கம் பகுதியில் ஒரு பெண்ணுடைய செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆடியோ பார்த்துருப்பீங்க. அதுவும் அவங்க ஒரு காவல்துறை சார்ந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறேன்னு சொல்கிற ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க. திருவொற்றியூரில் ஒருத்தரை குழந்தை கடத்த வந்தவர்னு சந்தேகத்தில் அடிச்சிட்டாங்க. அவர் இறுதியில் விசாரணையில் தெரிய வந்தது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு. ஸோ இந்த கொள்ளிடம், நம்ம டிஸ்ட்ரிக்ட் பார்டரில் இருந்து கொள்ளிடம், லால்குடி இந்த சைடில் இரவு நேர ரோந்து, இரவு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் 30 காவலர்கள், இதுக்காக க்ரைமில் இன்ட்ரெஸ்ட் உள்ள திறமை உள்ள 30 காவலர்களை பணியமர்த்தியிருக்கோம். நைட்டு மட்டும் 2 வீலர் கொடுத்து பீட்ஸ் அனுப்புகிறோம். இப்போ நீங்கள் கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா, இது துவங்கி அந்த ஒரு வாரத்தில் நைட் ரிப்போர்ட்டட் இன்சிடென்ட்ஸே ஓவரால் கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு ஹாட்ஸ்பாட் போலீசிங் மாதிரி பண்ணி பார்க்குறோம், என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். தருமபுரியில் உள்ள கிராமப்புற பகுதிகளில் பழுதடைந்த சாலைகளை சீரமைக்க கோரி பலமுறை மனுக்கள் வழங்கியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சட்டமன்ற உறுப்பினர் SP வெங்கடேஸ்வரன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர். சட்டமன்ற தொகுதியில் அனைத்து மக்களும் எங்கேயுமே யாருமே எந்த போராட்டம் நடத்தக்கூடாது என்ற நோக்கம் தான் என்னுடைய நோக்கம். அதற்காக தான் பிரச்சனைகளை மாவட்ட நிர்வாகத்திடம் தமிழக அரசு சொல்லி செல்ல செய்தி மூலத்தில் எந்த அமைதியான நம்ம தொகுதியாக இருப்போம்.
அந்த அடிப்படையில் இன்று நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன். விரைவாக அந்த சட்டமன்ற தொகுதியில், தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் பழுதடைந்த சாலைகளை நிறைவேற்றி தரப்பட வேண்டும். முக்கியமாக அரசு அதிகாரிகள் அரசாங்கம் ஒரு விதியை முக்கியமான சாலைகளுக்கு அது உடனடியாக செய்வதற்கு நிதி ஒதுக்கப்படுவது கவனக்குறைவு. குறிப்பாக அதியமான் கோட்டை சாலை 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டர் அந்த சாலை தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு மீது செய்து வேண்டும் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கடிதம் போட்டுட்டார் மாவட்ட ஆட்சியர். அவர் என்ன சொன்னார், இந்த சாலை நல்லப்பள்ளி வட்டார வளர்ச்சி செலவில் இந்த சாலை கிராம சாலை திட்டத்தை சேர்த்தோம் செய்ய முடியாதுன்னு எனக்கு பதில் கடிதம் கொடுத்தார்கள். ஆனால் கிராம சாலைகள் கேட்கும்போது அடுத்த மாதம் வந்துடும், இன்னும் 2 மாதம் வந்துடும் சொல்லி 3 ஆண்டுகளாக இதே பதில் வருகிறது. அந்த மக்கள் பல்வேறு போராட்டம் செய்கிறார். இது போன்ற மக்கள் போராட்டம் தள்ளக்கூடாது என்றால் மக்கள் பிரதிநிதியை நானே நீங்கள் போராட்டம் பண்ணாதீர்கள், நான் உங்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து நிறைவேற்றி தருகிறேன் என்று உண்ணாவிரதம் இருக்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற தலைவர் உமா சிவாஜி கணேசன் தலைமையில் கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது 31வது வார்டு பெண் கவுன்சிலர் பரிதா பானு என்பவர் தனது வார்டு பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி கடந்த 1.5 ஆண்டு காலமாக புகார் அளித்து வந்துள்ளார். ஆனால் இதுவரை நகர்மன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையாளர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறி பாய் தலையணையுடன் வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோவில் வளாகத்தில் ரூபாய் 1,20,00,000 மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட திருமண மண்டபத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் கீர்த்தனா, மாவட்ட ஊராட்சி மற்றும் திட்டக்குழு தலைவர் தலையாமங்கலம் பாலு, அறங்காவலர் குழு தலைவர் கருடர் இளவரசன் உள்ளிட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி பொதுமக்களுக்கு பிரசாதங்களை வழங்கினர். தருமபுரி மாவட்டம் பெரிய தோட்டம் புதூரில் அமைந்துள்ள மலை மாதேஸ்வரன் திருக்கோயிலில் சிவராத்திரி பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சிவராத்திரியை முன்னிட்டு கோவில் தர்மகர்த்தா ஜெயபிரகாஷ் தலைமையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து மலை மாதேஸ்வரன் சுவாமி ஆலயத்தில் அமைந்துள்ள மூலவருக்கு பால் அபிஷேகம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பிரசித்தி பெற்ற சோளிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோயிலில் 20,30,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டிருந்த ரோப்காரை பக்தர்கள் வசதிக்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ரோப்கார் சேவையை தொடங்கி வைத்தார். இதில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாளை முதல் ரோப்காரில் செல்ல ஒருவருக்கு 100 ரூபாய் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வளைவில் திரும்பிய இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இருசக்கர வாகனத்தின் மீது பேருந்து மோதிய சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடையார் பட்ரீஷியன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்நாடு அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை பட்ரீஷியன் கல்லூரி குடிமக்கள் நுகர்வோர் மன்றம், தென் சென்னை மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் பாதுகாப்பு துறை இணைந்து தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் மற்றும் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் நுகர்வோர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வீதி நாடகம் மற்றும் நுகர்வோர் நலன் காக்கும் கருத்தை மையப்படுத்தும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு போட்டிகள் நடைபெற்றது. அதில் மாணவர்களுக்கான சிறந்த குடிமக்கள் நுகர்வோர் மன்றத்திற்கான முதல் பரிசை எத்திராஜ் கல்லூரியும், 2ஆம் பரிசை பட்ரீஷியன் கல்லூரியும், 3ஆம் பரிசை பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா கல்லூரியும் பெற்றன. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒருபோதும் ரஷ்ய அதிபருக்கு நான் தலைவணங்க மாட்டேன் என்றும் சபதம் செய்தார். ஜோ பைடனின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது. அதிபர் வேட்பாளர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் முக்கிய வேட்பாளராகவும், ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் முக்கிய வேட்பாளராகவும் களமிறங்கினர். அதன்படி அமெரிக்காவில் உள்ள அனைத்து மாகாணங்களிலும் உட்கட்சி தேர்தல் நடத்தப்பட்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன், டொனால்ட் ட்ரம்ப் இடையேதான் போட்டி எனவும் உறுதியானது. இந்த சூழலில் ஸ்டேட் ஆஃப் தி யூனியனில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் டொனால்ட் ட்ரம்பை கடுமையாக தாக்கி பேசி ரஷ்ய அதிபருக்கு நான் தலைவணங்க மாட்டேன் என்றும் சபதம் செய்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு, தனி சின்னத்தில் போட்டி என வைகோ அறிவிப்பு. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம், ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. பெங்களூரு நகரில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு, கட்டுமானம் உள்ளிட்ட பணிகளுக்கு குடிநீரை பயன்படுத்தக்கூடாது என எச்சரிக்கை. திமுக கூட்டணியில் விசிகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு, தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக திருமாவளவன் அறிவிப்பு.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.